வணக்கம் அன்பர்களே, இது தகவல் சாளரம். நான் உங்கள் பிச்சை முத்து. தகவல் சாளரம் வழங்கும் போர்களின் பிடியில் பூமியின் மடி. இந்தியா சீனா இடையிலான வலிமிகுந்த போரின் வரலாற்றை கூறும் தொடர் இதோ வருகிறது. இன்றைய காணொளி. புத்தன் வந்த திசையிலே புனித காந்தி மண்ணிலே. ஹிந்தி சீனி பாய் பாய். நட்பின் உச்சம். ஒரு அமைதியான காலம் இருந்தது. இந்தியா சீனா போரை கனவு காணவில்லை, அவர்கள் நட்பை கனவு கண்டார்கள். 1950கள் ஆசியா புதிய திசையை தேடிய காலம். அந்த தேடலின் முழக்கம் ஹிந்தி சீனி பாய் பாய். நட்பு உருவான தருணம். இரண்டாம் உலகப் போருக்கு பிறகு ஆசிய நாடுகள் மேற்கத்திய நிழலில் இருந்து வெளியே வர முயன்றன. இந்தியாவின் பார்வையில் சீனா ஒரு இயற்கை கூட்டாளி. பழமையான நாகரீகம், காலனிய அவமானம், புதிய விடியல், இந்த ஒற்றுமையே நட்பின் அடித்தளம். பஞ்சசீல், அமைதியின் 5 கோட்பாடுகள். 1954 இந்தியா சீனா ஒரு வரலாற்று ஒப்பந்தத்தை கையெழுத்து இட்டன. அது பஞ்சசீல். அதன் கருத்து எளிது. ஒருவரின் இறையாண்மையை மற்றவர் மதிக்க வேண்டும், எல்லைகளை மதிக்க வேண்டும், உள்நாட்டில் தலையிடக்கூடாது, அமைதியான இணைந்த வாழ்வு. இந்த ஒப்பந்தம் ஒரு சட்டம் மட்டும் அல்ல, ஒரு நம்பிக்கை அறிவிப்பு. முழக்கங்கள், பயணங்கள், புன்னகைகள். இந்த காலத்தில் நேரு சீனாவுக்கு பயணம், சீன தலைவர்கள் இந்தியாவிற்கு வருகை, கலாச்சார பரிமாற்றங்கள், ஊடகங்களில் நட்பு செய்திகள். மக்கள் இந்த முழக்கத்தை இதயத்தில் ஏற்றுக்கொண்டார்கள். ஹிந்தி சீனா பாய் பாய். அது ஒரு அரசியல் வாசகம் அல்ல, இரு நாடுகளின் இதயங்களின் உணர்வு. நட்பின் பின்னால் இருந்த மௌனம். ஆனால் இந்த நட்பின் பின்னால் சில கேள்விகள் பேசப்படவில்லை. எல்லைகள் தெளிவாக இல்லை. அக்சைசன் யாருடையது? மேக்மகன் கோடு ஏற்கப்பட்டதா? இந்த கேள்விகள் அமைதிக்காக ஒதுக்கப்பட்டன. மௌனம் அமைதியாக கருதப்பட்டது. இருவேறு நோக்கங்கள். இந்தியா நட்பில் நம்பிக்கை, அகிம்சை, பேச்சுவார்த்தை. சீனா அதிகார உறுதி, எல்லை மறுவரையறை, இராணுவ தயாரிப்பு. இருவரும் நட்பு பேசினார்கள், ஆனால் நட்பின் அர்த்தம் இருவருக்கும் வேறு வேறு. நம்பிக்கை பாதுகாப்பை மிஞ்சியது. இந்த காலத்தில் தான் இந்தியா பாதுகாப்பையும் படை வலிமையையும் முதன்மை அல்ல என்று எண்ணியது. நட்பு இருந்தால் போர் வராது. இந்த நம்பிக்கை அழகானது, ஆனால் ஆபத்தானது. உச்சம் சரிவிற்கு முன். ஹிந்தி சீனி பாய் பாய் உச்சத்தில் இருந்தது. அதே நேரத்தில் சீனா திபெத்தில் உறுதி பெற்றது. அக்சைசன் பகுதியில் சாலை அமைத்தது. எல்லை பகுதிகளில் படை நகர்வு நடந்தது. இந்த மாற்றங்கள் அமைதியாக நடந்தன. மௌனமே மிகப்பெரிய சத்தமாக மாறியது. நிறைவாக இந்த அத்தியாயம் ஒரு விஷயத்தை சொல்கின்றது. நட்பு அழகானது, ஆனால் நட்பு மட்டும் வரலாற்றை காப்பாற்றாது. நம்பிக்கைக்கு எல்லை இருக்க வேண்டும். இல்லையெனில் அந்த நம்பிக்கை பின்னாளில் பெரிய விலையை கேட்கும். நன்று நண்பர்களே, இந்த தொடரின் பிறிதொரு காணொளியில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.